ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். ரோஹிணியோட அம்மா லட்சுமி கிறிஸ் முத்து மீனா கூடயே சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படிங்கிறனால யார்கிட்டையும் சொல்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து போயிட்டாங்க. இப்போ அவங்கள எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அதனால் கிறிஸ் இங்கே வீட்டில் இருக்காங்க. விஜயா என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணியால் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் அவங்க அப்படியே ரொம்பவுமே தடுமாறி போய் தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சம்மந்தமாக ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொன்னதுனால இப்போ மனோஜ் ரோஹிணியை கூப்பிட்டுட்டு வா நம்ம ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு. இன்னொரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிறிஸை கூப்பிட்டுக்கிட்டு மீனா அவங்க அம்மாவெல்லாம் பார்க்குறது அங்கே கோயிலுக்கிட்ட அங்கே கடை போட்டிருப்பாங்களா அந்த இடத்துக்கிட்ட போகிறாங்க. அங்கே பார்த்தா சீதா இருக்காங்க, சத்யாவும் இருக்காங்க. இப்போ இவங்கள்ட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சீதா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அருண் போலீஸுக்கு அதாவது அவங்களுக்கு பதவி உயர்வு கிடச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சந்தோஷமாக சொல்கிறாங்க. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டியோட ஃபோட்டோவை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம், அந்த ஃபோட்டோ கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை தான் ஏற்கனவே முத்துவும் கேட்டாங்க, மீனாவும் கேட்டாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா மனோஜ் ரவி சுருதியை ஹோட்டலுக்கு வர சொல்லி அங்கே பேசிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வீட்டில் கிறிஸ் இருக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நம்ம ஓட்டு எடுப்பு நடக்கலாம், அதில் நீங்கள் எனக்கு சாதகமாக ஓட்டு போடணும், அதாவது கிறிஸ் வீட்டில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நிறைய ஆர்கியூமெண்ட் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஆனால் ரோஹிணியால் தான் பாவம் எதுவுமே பேச முடியல, அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு வராங்க, பார்த்தோம்னா முத்து இருக்காரு. நீ இன்னும் பாட்டியை கண்டுபிடிக்கலையா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் மனோஜ் கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு அதனால் என்ன இருக்குது, எங்கள் கூட தானே இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் முத்துவும் மீனாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முத்து ரொம்ப கோவமாக பேசினதுக்கப்புறம் சரி எப்படியாவது அவங்களோட ஃபோட்டோ வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இப்போ கிறிஸ்கிட்ட உங்கள் பாட்டியோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கிறிஸ் ரோஹிணியோட முகத்தை பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுபடியும் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அதுவும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா ஒரு ஐடியா சொல்கிறாங்க, அப்படி பார்த்தாலும் கிறிஸை ஸ்கூலில் சேர்க்கும் போது அவங்க பாட்டி அதாவது பேரண்ட்ஸோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்களா, பாட்டி இல்லாட்டி அம்மாவோட ஃபோட்டோ கொடுத்துருப்பாங்கல்ல, அதனால் நம்ம ஸ்கூலில் போய் கேட்டு அந்த ஃபோட்டோவை கண்டுபிடிச்சி அதை வச்சு உங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மீனா ஐடியா கொடுக்குறாங்க. முத்துவா அதை வச்சு யோசிக்கிறாரு. அதே நேரத்தில் இந்த பக்கத்து ரோஹிணி பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சி, ஐயோ அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா எல்லாம் தெரிஞ்சிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனால் நம்ம கதையை பொறுத்த வரைக்கும் நம்ம டேரக்டர்கிட்ட கதைக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா கொஞ்சம் முன்னாடி மட்டும் இருந்து சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ ரோஹிணி அதாவது பார்த்தா சுருதியோட அம்மாட்ட போய் பணம் வாங்கினாங்க, நிறையா தில்லாலங்கடி வேலை, கடையிலேருந்து பணத்தை திருடினாங்க, நிறையா தில்லாலங்கடி வேலை இருக்குது. இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வசீகரன் ஃபோன் பண்ணாங்க, அதுக்காக அவங்க பணம் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு அது நிறையா தில்லாலங்கடி வேலை இருக்குது. ஸ்கூலில் மாற்றி சேர்க்கணும். இப்போ இவங்க அம்மா எங்கேயோ போயிட்டாங்க ரோஹிணியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தோம்னா நிறைய கதை பாக்கி இருக்குது. இதுக்கடையில் விஜயா டாக்டர் பட்டம் வாங்கின வேற. விஜயா நடத்தின ஸ்கூலில் 2 பேர் அவங்க 2 பேரும் பிரச்சனை பண்ணிவிட்டு அந்த கல்யாணம் நடந்துச்சா என்னன்னு சொல்லிட்டு நிறைய கதை பாக்கி இருக்குது. பார்க்கலாம் அடுத்து நம்ம டேரக்டர் எந்த கதையை ஹைலைட் பண்ணி எப்படி சூப்பராக கொண்டு போகிறாங்கன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.